பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் விலையேறு பெற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை பன்மடங்கு ஆசீர்வதிப்பாராக. இந்த ஓய்வு நாள் கர்த்தருடைய நாள், இது மன மகிழ்ச்சியின் நாள், இதை கர்த்தர் உண்டு பண்ணின நாள். பழைய ஏற்பாட்டிலே பல அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருந்தால், புதிய ஏற்பாட்டிலே இந்த நாள் கர்த்தருடைய நாள், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் கர்த்தருடைய நாள் என்று அழைக்கப்படுகிறத புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். இதுதான் ஒரு பெருத்த ஒரு வித்தியாசம். 7ஆம் நாள் ஓய்வு நாள் என்கிறது மாறி வாரத்தின் முதலாம் நாள் ஓய்வு நாள் என்கிற ஒரு கணிப்பு புது திருச்சபையிலே உருவாக ஆரம்பித்தது. இந்த நாளை கர்த்தருடைய நாள் என்று பைபிள் அழைக்கிறது, வேதம் அழைக்கிறத பார்க்கிறோம். யோவான் மிக அழகாக அழைக்கிறான், நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே. இந்த நாள் கர்த்தருடைய நாள், இயேசுவின் நாள் கர்த்தருடைய நாள் என்று மாற்றி அமைத்தது. கர்த்தருக்கு சொல்றோம். இந்த நாளிலே நாம் ஆவிக்குள்ளானவர்களாக, கர்த்தருடைய காரியத்திலே வளர்ந்தவர்களாக நாம் இருப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் இஸ்ரவேலில் ஒருவராக பிறந்தாரே. இந்த மாம்சத்தில் பிறந்ததான இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். இந்த வார்த்தைகள் ரொம்ப ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியோடு பவுல் எழுதின ஒரு வார்த்தை. மாம்சத்தில் பிறந்த இயேசு எல்லாவற்றுக்கும் சகல இவர் என்றென்றைக்கும் எல்லா நித்திய காலமாக சோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். இயேசு கிறிஸ்து சர்வத்துக்கும் மேலான தேவன். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை அங்க பவுல் அழகா எழுதுகிறான். பவுலுடைய பேக்ரவுண்ட் நம்ம அனைவருக்கும் தெரியும். அவன் யூத இனத்திலே பிறந்தவன். யூத இஸ்ரவேல் கோத்திரத்தாரில் ஒருவர். இஸ்ரவேலின் 13 கோத்திரங்களில் அவன் ஒருவன். யூதா கோத்திரத்தான், பென்யமீன் கோத்திரத்தான். பென்யமீன் கோத்திரமும் யூதா கோத்திரமும் இணைந்து, லேவி கோத்திரத்தின் பாதியும் இணைந்து யூதா கோத்திரம் என்று அந்த காலத்தில் அழைக்கப்பட்டது. ஆகையினால இவன் யூதா கோத்திரத்தான் என்று அழைக்கப்பட்டான். ஒரு பரிசேயன், நான் பரிசேயனும் பரிசேயன் மகனுமாய் இருக்கிறேன் என்று தன்னை குறித்து சொல்லுகிறான். அதே பவுல் சனகரின் சங்கத்தில் ஒருவராக இருந்தான். கமாலியல் என்கிற நியாய சாஸ்திரியின் பாதத்தில் உட்கார்ந்து நான் படித்தவன் என்று தன்னை குறித்து சொல்லும் பொழுது அவனை எதிர்க்கிறவர்களாம் வாயடைத்து நின்றதை நாம் பார்க்கிறோம். அவ்வளவு பெரிய ஒரு தர்க்க சாஸ்திரி. அவன் எப்பிக்குரியரோடோ சோயிக்கரோடோ, அவன் அங்க இருக்கிற எல்லா கிரேக்க தத்துவ ஞானிகளோடோ மோதினதை குறித்து வேதத்திலே பார்க்கிறோம். அவ்வளவு ஒரு அறிவார்ந்த ஒரு மனிதன், மிகுந்த படித்த ஒரு மனிதன். இஸ்ரவேல் கோத்திரத்துல இஸ்ரவேலுடைய மத நம்பிக்கைகளிலே என் முற்பிதாக்களை போல நான் நம்பிக்கொண்டிருந்தவன் என்று தன்னை குறித்து திட்டமும் தெளிவுமாக பேசுகிறதே அப்போஸ்தலர் 20, 21, 22 நாம் தொடர்ந்து நாம் பார்க்க முடியும். எல்லா மார்க்க பேதங்களிலும் வளர்ந்தவர், யூதருடைய வழிபாடுகளிலே வளர்ந்தவர், யூதருடைய தெய்வங்களில் நம்பிக்கையிலே வாழ்ந்தவர். இப்பொழுது எழுதுகிறார், மாம்சத்தின்படி வந்த கிறிஸ்து எல்லாருக்கும், எல்லா சூத்திரத்துக்கும் உட்பட்டவராகிய சர்வத்துக்கும் மேலான தேவன் என்று எழுதுகிறான். நல்லா கவனித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்த தேவன் என்கிற ஒரு அடமொழியை மிக அழகாக சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்து யார் என்கிற ஒரு கேள்வி அநேகருக்கு பல விதங்களிலே பலவிதமாக இருக்கும் பொழுது, யூத கோத்திரத்திலே, யூத இனத்திலே, யூத வழிபாட்டிலே வந்த ஒரு யூதன் மிக அழகாக எழுதுகிறான். இதை எழுதப்பட்ட பேப்பரை வைத்துக் கொண்டுதான் நாம எனக்கு தர்க்கித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா பவுலை பாருங்க, மிக மிக அழகாக, மிக உயர்ந்த இலக்கண இலக்கிய அடிப்படையில், ஏன்னா நன்றாக படித்தவர், மிக அழகாக சாதுரிய ஞானத்தோடு எழுதுகிறார். இவர் சர்வத்துக்கு சோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான ஒரு தேவன். ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குது, incomparable
முடியாத ஒரு இறைவன், ஈடு இணை இல்லாத ஒரு இறைவன், ஒரு எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு தேவன். இயேசுவை தேவனாகவும், இயேசுவை தேவனுடைய குமாரனாகவும், இயேசுவை அவர் கிறிஸ்துவாகவும், மீட்பராகவும், இரட்சகராகவும் பல விதங்களிலே எங்க வேதமானது எடுத்துரைக்கிறது. அவரை தேவாதி தேவனாக, கர்த்தாதி கர்த்தராக, அவரை நம்முடைய தகப்பனாக, பிதாவாக, நம்முடைய மகனாக, நமக்கு தாயாக, நமக்கு தந்தையாக, நம்முடைய தோழனாக, நம்முடைய மூத்த சகோதரனாக வேதம் பல இடங்களிலே உருவகப்படுத்துகிறது. என்ன கவனிங்க, இந்த உருவக அணி உருவகப்படுத்துகிறது. ஒரு தேவனுடைய பல பிம்பங்களாக அவரை சித்தரித்து வேதம் அழகாக காண்பிக்கிறது. மிக அழகாக எழுதுகிறான், சர்வத்துக்கு மேலான ஒரு தேவன். இதோட பவுல் நிறுத்தவில்லை, இன்னும் மிக அழகாக எழுதுகிறான். வாசிக்கும் பொழுது 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனம். அன்றியும் தேவ பக்திக்குரிய அன்றையும் தேவ பக்திக்கு உரிய ரகசியமானது. தேவனுடைய ரகசியம் என்னவென்றால், யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி மகா மேன்மையுள்ளது. அது என்னவென்றால், தேவாதி தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் மனிதனாக வந்தார், மாம்சத்திலே வந்தார். திரும்ப சொல்கிறேன், மாம்சத்தில் வந்த தேவன் என்கிற ஒரு தலைப்போடு நான் பிரசங்கிக்கிறேன். மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவ பக்திக்குரிய ரகசியம், தேவனுக்கென்று ஒரு ரகசியம் இருக்கிறது. தேவ பக்தியினுடைய ஒரு ரகசியம் இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரு ரகசியம் உண்டு. தெய்வ தன்மையினுடைய ரகசியம் என்னவென்றால், தேவன் மனிதனாக வந்தார். இது ரொம்ப விலகிக் கொள்வது அரிதான ஒரு காரியம். தேவாதி தேவன், அண்ட சராசரங்களை படைத்த ஒரு தேவன், ஈடு இணை இல்லாத ஒரு தேவன், ஒப்புமை இல்லாத ஒரு தேவன், ஒருவரோடு அவரை கம்பேர் பண்ணி பார்க்க முடியாதபடி the incomparable being, நித்தியமான ஒரு தேவன். அவர் மாம்சத்தில் மனிதர்களை மீட்க அவரே மனிதனாக வந்தார். பூர்வ காலம் முதல் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகளை கொண்டோ, அவர் அப்போஸ்தலர் அங்க இருக்கிற ஆசாரியர்களை கொண்டும் ராஜாக்களை கொண்டு திருமணம் பற்றின தேவன் இனி இவர்களை அனுப்பி எந்த பிரயோஜனமும் இல்லை என்று கண்டு தன்னையே குமாரன் என்கிற சாயலுக்கு உட்படுத்தி மனிதன் என்கிற சாயல்ல வந்து தன்னை அவர் மனிதனாக வந்து, என்ன ஒரு அற்புதமான ஒரு வரிகளை பவுல் எழுதுகிறார். என்ன ஒரு உச்சக்கட்ட ஒரு பதிவை எழுதுகிறார். தேவன் மாம்சத்தில் வந்திருக்கிறார். God manifested in the form of flesh. தேவன் ஒரு மனித ரூபத்தில் வந்து நிற்கிறார். அவரை பாருங்கள், யார் வந்திருக்கிறார்? யார்? சீடர்களுக்கு தெரியாது வந்திருக்கிறது யார். அவர்கள் விளங்கிக் கொள்வதற்கு நாளாகிவிட்டது. அவர்கள் விளங்கிக் கொள்வதற்கு நாளாகிடுச்சு. இயேசு உயிர்த்தெழுந்து வந்து நிற்கும் பொழுதுதான் யோவான் சொல்கிறார், அதோ கர்த்தர் நிற்கிறார் என்கிறார். அவர் விளங்கிக் கொள்வதற்கு நாட்கள் ஆகிவிட்டது. தோமாவை பாருங்கள், என் தேவனே என்று சொல்லி அவருடைய காலில் விழுகிறார். அவன் விளங்கிக் கொள்வதற்கு நாட்கள் ஆகிவிட்டது. இயேசு யார் என்பதை புரிந்து கொள்வதற்கு பவுலுக்கு முதல்ல தெரியாது. பவுல் இயேசுவை விரோதித்தவன், இயேசுவினுடைய இந்த கிறிஸ்தவத்தை அழிக்க முற்பட்டவன். இவர் என்னுடைய தெய்வம் வேறு, அந்த தெய்வம் வேறு, இதை புதுசா சொல்றாங்க சொல்லிட்டு அவரை அழிக்க முற்பட்டவன். இப்பொழுது எழுதுகிறான், மாம்சத்தில் வந்த தெய்வம். ஒரு அற்புதமான ஒரு பதிவு. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கின்றன. இந்த ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். யோவானுடைய புத்தகத்துல வாசிக்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டான ஆவி. மாம்சத்தில் வந்த இயேசு. அப்ப மாம்சத்துல வரலைன்னா அவர் என்னவா இருந்தார்? அடுத்த கேள்வி வருகிறது. மாம்சத்துல வரலைன்னா அவர் என்னவா இருந்தார்? பதில் சொல்ல முடியல. முடியல. கன்னி பிறப்பின் ரகசியம் தெரியாத எந்த ஒரு கிறிஸ்தவனுக்கும் இயேசுவனுடைய தெய்வத்தன்மை புரிந்து கொள்ள முடியாது. அவர் எப்படி பிறந்தார்,
என்கிற ஒரு கேள்விக்கு பதில சொல்ல முடிந்தால், யோசேப்புக்கு பிறக்கல, தாவீதுக்கு பிறக்கல, ஆபிரகாமுக்கு பிறக்கவில்லை, அவர் பிறகு எப்படி பிறந்தார்? அந்த மரியாதை ஏதேனும் தவறு செய்து பிறந்தாரா? இல்ல. அந்த அம்மா தப்பு செய்தான்னு பார்த்தா குர்ஆன் சொல்லுகிறது அந்த அம்மா பரிசுத்தவாட்டி, திருச்சபை வரலாறு சொல்லுகிறது அந்த அம்மா பரிசுத்தவாட்டி என்று புனிதவதியாக பார்க்கிறது. அந்த அம்மா ஏதாவது தப்பு செய்தான்னா அந்த அம்மா தப்பு செய்யல. வேற யாராச்சும் அந்த அம்மா பலவீனப்படுத்தினாங்கன்னா அது இல்ல. யாராச்சும் இந்த அம்மா பழகிட்டாங்களா? அதுவும் இல்ல. வேற எப்படி ஒரு குழந்தை பிறந்தது? ஒரே வரி, ஒண்ணு தெய்வத்தால வந்திருக்கு, இல்லது மனித செய்கையால இருக்கு. மனித செய்கை என்பதற்கு அந்த இடத்துல வேலையே இல்லை. உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது என்ற வார்த்தையை வாசிக்கிறோம். பரிசுத்தம் உள்ள ஒரு பிள்ளை பூமியில பிறகுதுன்னா ஒரு மனிதன் அந்த அம்மாவை தொடலன்னு அர்த்தம். இந்த அம்மாவை போயிட்டு தப்பு தண்டனை பண்ணி அந்த அம்மா வயிற்றுல புள்ள வாங்கிட்டு வரல, அல்லது இந்த அம்மாவுக்கு எவனோ ஏதாவது ஏமாத்தி ஒரு குழந்தைய கொடுக்கல. ஏன்னா வயிற்றுல இருந்து பரிசுத்தம் உள்ள பிள்ளை தெய்வத்தை தவிர வேற ஒருவனும், தேவனை தவிர ஒருவனும் பரிசுத்தமானது. அப்ப எப்படியா அந்த பிள்ளை பிறந்தது? ஒரே ஒரு பதில சொல்லணும், மனிதனால வந்திருக்கணும் அல்லது தேவனால வந்திருக்கணும். மனிதனால் வரல, மனிதனால் பிறக்காத ஒரு பிள்ளை திடீர்னு ஒரு பிள்ளை எப்படி பிறந்தது? ஒரே பதில் பவுல் எழுதுகிறார், தேவன் மனிதனாக வந்தார். மாற்று கருத்துக்களுக்கு அங்கு இடமில்லாது இருக்கிறது. கிறிஸ்தவத்தை சரியாக புரிந்து கொள்ள கண்ணின் பிறப்பை அன்றே வேறு எந்த ஒரு காரணத்திலும் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் சீடர்கள் நிறைய பேருக்கு கண்ணை பிறப்பு தெரியாது. ஆகையினால்தான் அவர்கள் எழுதுகிறார்கள், ஆபிரகாமின் குமாரனோ தாவீதின் குமாரனமாகிய இயேசுவின் வம்ச வரலாறு. ஆபிரகாமுடைய புள்ள கிடையாது அவர். அவர் தாவீதுக்கு பிறக்கல. யோசேப்பு தான் தாவீதுடைய வம்சத்தில் வந்தார். ஆனா அவர் யோசேப்புக்கு பிறக்காதனால அவர் தாவீதின் வம்சத்துல வரல. யோவானுக்கு இயேசுவை தெரியாது. நிறைய நேரத்துல நான் சொல்லுவேன், சீடர்களுக்கே இயேசுவை தெரியாது. அதை புரிந்து கொள்வது அவர்களுக்கு கடினமாக இருந்தது. இயேசுனா என்னன்னே தெரியாத உலகம் அவர்கள். இவரை புரிந்து கொள்வது புரியாத புதிர். ஏன்னா அவர் தாவீது வேறு எழுதுறான் யோவான். ஏன்னா அவனுக்கு தெரியல தாவீதுக்கு பிறந்தாரா. இந்த ஒரு பிள்ளைய கூப்பிட்டு உங்க அப்பா இவர் தானே? இல்ல இல்ல, நான் இன்னாருடைய பிள்ளைன்னு சொல்லுவோம். ஏங்க எங்க அப்பா இவருங்க, நீங்க யாருடைய? நான் வந்து அவருடைய பிள்ளை, நீங்க இவருடைய பிள்ளைன்னு சொல்லுவோம். இயேசுவை போயிட்டு நீ தாவீது பிள்ளைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? தாவீதுக்கா பிறந்தாரு? இல்லையே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கன்னி பிறப்பை மறுக்கிற ஏவன் இஸ்லாமியன் அல்ல என்கிற ஒரு பதிவு. கன்னி பிறப்புல எப்படி பிறந்தாங்க கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க, பதில் சொல்ல முடியாது. அங்கதான் தொக்கி இருக்க கிறிஸ்தவம், அங்கதான் தொக்கி இருக்க இயேசுடைய பிறப்பு, அங்கதான் தொக்கி இருக்கும் இயேசுடைய அவருடைய தெய்வீக அம்சமே அங்கதான் தங்கி இருக்கும். எப்படி பிறந்தா எல்லா தேவதூதர்களும் வந்து நினைக்க, சர்வ சேனையும் அங்க வந்து நினைச்சு அவருடைய பிறப்பட வந்து நினைச்சு. காரணம், ஒரு தேவனே மனிதனாக வருகிறார். இந்த மாம்சத்தில் வந்த இயேசு என்ன செய்கிறார்? சுருக்கமாக நாங்க இந்த வசனத்துக்கு நேராக கடந்து ஒரு சில 8 குறிப்புகளிலே கூடுமான வரைக்கும் நான் தியானிப்போம், வாசிப்போம். ரோமர் கழுது 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மாம்சத்தில் வந்த இயேசு செய்யும் மகத்தான காரியங்கள் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படி நம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போன்று பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாமல் இருந்தார். பாவத்தை தன்னுடைய மாம்சத்தினாலே முடிவு கட்டி தீர்த்து வைத்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வரும் பொழுது, நல்ல கவனிங்க, உலகம் பாவத்தில் இருக்கு. அனைவரும் பாவம் செய்து, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று இருக்கிறாங்க. இந்த நிலையிலே தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டு வருகிறார். எதற்கு வந்தார்? வந்த ஒரே ஒரு பெரிய நோக்கம், இந்த பாவத்தை நீக்கி ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு எண்ணத்துக்காக, அந்த ஒரே ஒரு சிந்தனை கொண்டு அவர் வந்தார். தேவனுக்கு மனிதனுக்கும் இருந்த உறவு தகப்பனும் மகனும் என்கிற உறவு. இந்த தகப்பனும் மகனும் என்கிற உறவை மனிதன் அறுத்து விட்டான். பிசாசனுடைய வார்த்தையை கேட்டு இந்த உறவை துண்டித்து விட்டான். தகப்பனோடு இராதபடி அவன் தூர போய்விட்டான்.
இந்த தூர போன உறவை மீட்டெடுத்து மறுபடியும் தகப்பனையும் மகனையும் ஒன்று சேர்க்க வேண்டும். அப்பா பிள்ளை உறவு கஷ்டம். எனக்கு அடிமையின் உறவோடு இருக்கிறாங்க. யூத மதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? போய் காலில் போய் விழுணும். ஏன் விழுவ? நீ அடிமை. யூதர்கள் அடிமையா இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்க போய் காலில் விழுந்தா, முகங்குப்புற விழுந்து ஆபிரகாம் படித்து கொண்டான். ஏன்னா அவன் முட்டான், அவனுக்கு தெரியாது. நான் அப்பா பிள்ளைங்கிற உறவு அவனுக்கு தெரியாது. தெய்வங்கிறது அப்பான்னு தெரியாது, தேவன் எஜமான நினைச்சாங்க. இஸ்லாமியர்களுக்கு அப்படிதான் கற்றுக் கொடுக்குது. போயிட்டு எழுதிருப்பாங்க, தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து பூமியிலே மனிதனாக பிறந்து ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தையும் மன்னித்து அவருடைய பாவத்தை தீர்ப்பதற்காக தன்னையே மாம்சத்துல கொண்டு வந்தார். தேவாதி தேவனுங்கிற பதவியை இழந்து அதை துறந்து அதை வெறுமையாக்கி அவர் மனிதனாக பூமிக்கு இறங்கி வந்து தானே மகனாக, தானே குமாரனாக, தானே மனிதனாக பூமிக்கு வந்து பாவியா இருக்கிறவனை குமாரனாக மாற்றி மீண்டும் போய் அவர் தகப்படுகிற நிலையில உட்கார்ந்து யாருக்கு பெரியமானவர்களே, மிக அழகாக வேதம் சொல்கிறது, பாவத்தை தீர்ப்பதற்காக இயேசுவே தன்னுடைய மாம்சத்தினாலே பாவ மாம்சத்தை தரித்துக் கொண்டு தன்னுடைய மாம்சத்தினாலே உங்களுடைய பாவங்களை எல்லாம் தீர்த்து கட்டினார். இந்த ஜோசியக்காரங்க சொல்லுவாங்க ஒரு பரிகாரம், இங்க போங்க பரிகாரம். பாவத்துக்கான பரிகாரம் இந்த உலகத்துல எந்த இடத்துல தீர்க்கப்படாது. இயேசுவின் ரத்தத்தினாலே தவிர வேற எந்த ஒரு காரணத்தினாலோ, எந்த ஒரு பொருட்களினாலோ, எந்த ஒரு காரியத்தினாலோ உன்னுடைய பாவத்தை தீர்ப்பதற்கு மாற்று வழி கிடையாது. ஒரே ஒரு வழி, இயேசுவின் ரத்தம் மட்டும். மாம்சத்தில் வந்த இயேசு செய்கின்ற பெரிய காரியம் நம்முடைய பாவங்களை தீர்த்தார். அவர் தாமே தம்முடைய மாம்சத்திலே பாடுபட்டு அவர் தாமே தம்முடைய மாம்சத்திலே நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு பாவ மனுஷனோட பாவ மாம்சமாகி நம்முடைய பாவங்களை தீர்த்தார், நம்முடைய பாவங்களை சுமந்தார். இயேசுவை முதல்ல பார்த்த உடனே யோவானுக்கு ஒரு தெளிவு வந்துச்சு, போக போக தெளிவு மங்கிடுச்சு. பார்த்தவன முதல் பார்வையில சொல்லுறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சுட்டி காண்பிக்கிறான். கொஞ்ச நாள் கழிச்சு டவுட் ஆயிடுச்சு, வருகிறவர் நீதானோ இன்னொருத்தர் இருக்கிறாரா? என் டவுட் வரும். ஏன்னா இயேசுவை புரிந்து கொள்ளல, அவ்வளவுதான். முதல் முறை புரிந்து கொண்ட இயேசுவை அடுத்த முறை அவன் புரிந்து கொள்ளல. நீங்க நிறைய பேர் எடுத்தா இருக்காங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பக்கத்துல நிக்கிறாரு, அவரை பார்த்து மகதலேனா மரியா கேக்குறா, நீ தோட்டக்காரரோ? நீ இயேசு அப்படிதான் பாக்க. இயேசுவை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய பாவத்தை மீட்க தேவாதி தேவனே மாம்ச சாயலை ஏற்று தம்முடைய மாம்சத்தினாலே நம்முடைய பாவத்தை ஒழித்தார். அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் கடந்து சொல்வோம். எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மிக சுருக்கமாக நான் கடந்து வருகிறேன். ஆகையால் சகோதரரே, பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆமென். தன்னுடைய சரீரத்தின் வழியாக, தன்னுடைய மாம்சத்தின் வழியாக தேவனுடைய சமூகத்திலே சேர்வதற்கு, இன்னைக்கு பரலோகம் போய் சேர்வதற்கு, அங்க அவருடைய பிள்ளைகளால் வாழ்வதற்கு இயேசு தன்னுடைய மாம்சத்திலே ஒரு புதியது ஜீவனமான ஒரு புதிய மார்க்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். தன்னுடைய மாம்சத்தினாலேயே ஒரு வழி உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அவருடைய மாம்சம் ஒரு புதிய மார்க்கத்தை படைக்கின்றது. இன்னைக்கு அநேக ஜனங்கள் பழைய ஏற்பாட்டில் ஜனங்களுக்கு ஒரு புதிய மார்க்கம் கிடையாது. நல்ல கவனிங்க, எந்த ஜனங்கள் இயேசுவை தெய்வம் என்று ஆராதிக்க ஆரம்பித்த ஜனங்கள் யாருங்க? ஹலோ, இயேசுவை தெய்வன் என்று ஆராதிக்க ஆரம்பித்த ஜனங்கள் யாரு? இயேசுவை முதலில் வழிபட்ட ஜனங்கள் யாரு? இயேசுவின் சீடர்களா இருந்தவர்கள் யாரு?
எல்லாம் வெளியூர்காரங்களா இல்ல. எந்த ஜனங்க ஆதியில யெகோவாங்கிற இல்ல ஏல் என்கிற ஒரு தெய்வத்தை வழிபட்டார்களோ அதே ஜனங்க தான் இப்ப வந்திருக்கிறாங்க. அன்னைக்கு எங்க பழைய ஏற்பாட்டுல மோசே நியாயப்பிரமாணத்தை பிடித்திருந்தார்களோ அதே ஜனங்க தான் இப்போ அவருடைய சீடர்களா வந்திருக்கிறாங்க. இப்பொழுது இயேசுவை பின்பற்ற வந்திருக்கிறாங்க. வேற ஒரு பாடத்தில் இல்ல. முதலாவது எருசலேமிலும், பிறகு யூதாவிலும், பிறகு சமாரியாவிலும், அதன் பிறகு பூமியின் கடைசி வரை இந்த சுவிசேஷத்தை கொண்டு வந்தவர்கள் எந்த இயேசு வாழ்ந்த அதே பகுதி மக்கள், அதே ஆபிரகாமின் சந்ததி மக்கள், அதே ஈசாக்கினுடைய சந்ததி மக்கள், அதே யாக்கோபுடைய பிள்ளைகள், அதே மோசேயின் சட்டத்தை பின்பற்றினவர்கள் தான் இப்பொழுது ஒரு புதிய வழியை கொண்டு வந்திருக்கிறார்கள். வேதம் சொல்கிறது ஒரு புதிய மார்க்கத்தை இயேசு படைத்தார். ஒரு புதிய வழியை இயேசு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். பழைய மார்க்கம் அல்ல. பாவ மன்னிப்புக்கு பழைய மார்க்கம் என்ன? தினந்தோறும் ஆடு வெட்ட வேண்டும், மாடு வெட்ட வேண்டும், அங்க கழுதை வெட்ட வேண்டும், ஒட்டகத்தை வெட்ட வேண்டும். ஏழையா இருந்தானா அவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கான தகவலான் குருவி, அடைக்கலான் குருவி, புறா, காட்டுப்புறா இதை கொண்டு வந்து செலுத்துவாங்க. கொஞ்சம் மிடில் கிளாஸ் மக்களா இருந்தாங்கன்னா ஆடு கொடுப்பாங்க, பலி கொடுப்பாங்க. அல்லது இன்னும் கொஞ்சம் பணக்காரனா இருந்தாங்கன்னா கழுதையின் தலையேற்று, எருதின் தலையேற்று, மாட்டுல தலையேற்று, ஒட்டகத்துல தலையேற்று, இதையெல்லாம் கொண்டு வந்து தேவனுக்கு பலி கொடுத்தாங்க. நன்றாக பாருங்க. ஒவ்வொரு லட்சக்கணக்கான மக்கள் வாரம் செய்கிற பாவங்களுக்காக தினந்தோறும் பலிகளை விட்டு அடித்துக் கொண்டு இருந்தாங்க. எப்ப பார்த்தாலும் பலி, எங்க பார்த்தாலும் ரத்தம் ஆறு ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த உலகத்தில் இருக்கிற மதங்களை மூன்றாக பிரிப்பார்கள். இந்த பூமியில இருக்கிற நாங்க ஒண்ணும் புரியல, ஸ்கூல்ல படிக்கிறவங்க புரியல, பல்கலைக்கழகத்தை வரும்போது தான் புரிஞ்சிச்சு. காலேஜ் எல்லாம் தாண்டி யூனிவர்சிட்டி லெவல்ல வரும்போது தான் புரியும். உலகத்தில் இருக்கிற மதங்கள் எல்லாம் அந்த மூன்றுக்குள்ள அடக்கம். முதல் குறிப்பு என்ன மதங்கள்? பலியை கொடுக்கின்ற மதங்கள். நீங்க இஸ்ரவேலுடைய மதங்கள், எபிரேயருடைய மதமும் இஸ்ரவேலுடைய மதமும் யூதருடைய வழிபாடும் எல்லாம் வழிமுறையை மாற்றம் கொண்டிருந்தது. சிந்து சமய வழிபாடுகள் வழிமுறையை கொண்டிருந்தது. தமிழருடைய வழிபாடுகள் வழிமுறையை கொண்டிருந்தது. அங்க அரபியருடைய வழிபாடுகள் அங்க வழிமுறையோடு இருந்தது. இரண்டாவது மதங்கள், இந்த பலியை எதிர்க்கின்ற மதங்கள். ஏன் பலி கொடுக்கிறீங்க? பலியெல்லாம் வேண்டாம், கடவுள் கிடையாது, பலியே கிடையாதுன்னு சொல்லி பலியை எதிர்த்தவர்கள் இரண்டு மதங்கள். ஒன்று ஈனையான புத்த மதம், இரண்டாவது திகம்பர சமண மதம், ஜெயினிசம். இந்த புத்த மதமோ சமண மதமோ இந்த மகாவீரர் புத்தரோ பலியை எதிர்த்தவர்கள். ஆனால் மூன்றாவது ஒரு மதம் உண்டாகிறது. என்ன மதம்? The theory of fulfillment of sacrifice. பலி நிறைவேற்றப்பட்ட ஒரு மதம். கடவுளே மனிதனாக வந்து உன் பாவத்திற்கான தண்டனை என்கிற வழிமுறையை மன்னித்து அவரே தன்னையே பலியாக கொடுத்ததால பலி முடிவடைந்து விட்டது. இனி பலியே வேணாம். ஏனென்றால் தேவாதி தேவனே உன்னுடைய பலியாக அவரே வந்து தன்னை படைத்து விட்டார். இனி ஒரு வழிமுறை உனக்கு வேண்டாம். இனி ரத்த ஆறு ஓட வேண்டாம். இனி எந்த ஒரு மிருகத்தினை வெட்ட வேண்டாம். என் காரணம் உனக்காக தேவன் பலியாகி விட்டார். மூன்றாவது ஒரு கொள்கையோடு கிறிஸ்தவம் வேதத்தில் வாசிக்கிறோம். அழகாக பவுல் எழுதுகிறார், ஒரு புதியதும் ஜீவனமான மார்க்கத்தை இயேசு தம்முடைய மாம்சத்தினாலே இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார். ஒரு புதிய மார்க்கத்தை படைத்தார். என்ன ஒரு அற்புதமான ஒரு படைப்பு! அவருடைய மாம்சம் என்ன செய்கிறது? ஒரு புதிய மார்க்கத்தை உருவாக்கி இருக்கிறது. இனி ரத்த ஆறு ஓடுறது இல்லை. இனி ரத்த ஆறு கிடையாது. யாரும் ஆடு வெட்டுறது இல்லை, ஆடு வெட்டுறது இல்லை, கோழி வெட்டுறது இல்லை. ஏனென்றால் தெய்வம் பலியாகி விட்டார். அவருடைய ரத்தத்தினாலே மீட்பு உண்டாகிவிட்டது. மூன்றாவதாக வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 51 வாசிப்போம். நான் வானத்தில் இருக்கிறேன். ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம்
நான் கொடுக்கும் அப்பம் நான் என்னுடைய மாம்சமாய் இருக்க உலகத்தின் பாவத்துக்காக நான் கொடுக்கிற என்னுடைய மாம்சமாய் இருக்கிறது. ஏமா இங்க கவனிமா, படிக்கணும் படி, இல்ல ஒரு ஆள் கடற்கரை படிங்க. நானே வானத்தில் இருந்து இறங்கின அப்போ இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்போ உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. அடுத்த வசனம். அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான்? யூதர்கள் கேக்குறாங்க, இவன் எப்படி தன்னுடைய மாம்சத்தை புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்களுடைய புரிந்து கொள்ளுதல் அவ்வளவுதான். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசிக்காமலோ என்னுடைய இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணாமலும் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஜீவன் கிடையாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனை நித்திய ஜீவன் உண்டு, அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனம், என்னுடைய மாம்சமே மெய்யான போஜனமாய் இருக்கிறது. என் ரத்தம் மெய்யான பானம், என்னுடைய ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனை அவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் வந்து நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். அவன் பிழைப்பான். வானத்தில் இறங்கி இருந்த அப்பம் இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். என்னுடைய மாம்சத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கடைசி நாளில் அவனை எழுப்புவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து மிக அழகாக தன்னை ஒரு மாம்சமும் ரத்தமும் படைத்த ஒரு பொருளாக, ஒரு புதிய மன்னாவாக அவர் சித்தரிக்கிறார். மூன்றாவது நாம் பார்க்கிறோம், இயேசு என்கிற அந்த மாம்சத்தை புசிக்கும் பொழுது, இன்னைக்கு திருவந்திர பங்கெடுக்கிறோம். இயேசு இந்த பூமியில வைத்து விட்டு போன காரியம் ரெண்டு தான். ஒண்ணு என்ன வச்சுட்டு போனாரு, தன்னுடைய என்ன வச்சார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன். இரண்டாவதாக திருவிருந்தை நம்ம அனுசரிக்க வைத்து விட்டு போனார். அவருடைய பர்த்டே டேட்லாம் கொடுக்கல, அவருடைய பிறப்பு மரணம் உயிர்த்தெழுதல் வருகையை நினைவு கூற இந்த கர்த்தருடைய பந்தியை வைத்து விட்டு போனார். நீங்கள் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் அவரை நினைப்பதற்காக இந்த பூமியில வைத்த ஒரு பொருள் அதுதான். சில சொல்லுவார்கள், வேரணிக்கான ஒரு அம்மா இயேசு சிலுவை சுமக்கும் பொழுது போய் முகத்தை தொடச்சாங்களாம், அவங்க முகம் அப்படியே பதிஞ்சிருக்கு அப்படின்னாங்க. நீங்க முகத்தை தொடச்சிட்டு பதிச்சு பாருங்க. இல்ல நம்ம அந்த கோலப்படிலாம் பாருங்க, ரங்கோலி போட்டுட்டு முகத்தை தொட்ட பாருங்க, உங்க முகம் பதிக்குதான்னு பாருங்க. கதை சொல்றதுக்கு அளவு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இயேசு இந்த பூமியிலே நமக்காக வைத்து விட்டு போன ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் அவருடைய திருவிருந்து. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இன்னைக்கு திருச்சபைகளில ஒரு சபையில ஒரு கொள்கை சரியா இருக்கும், இன்னொரு கொள்கை தவறா இருக்கும். சில சபைகளில 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ அல்லது 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ திருவிருந்து கொடுக்குறாங்க. ஆனா கத்தோலிக்க சபைகள்ல அப்போஸ்தலருடைய உபதேசத்தின்படி தினந்தோறும் அப்பம் எடுக்கிறார். பார்த்திருக்கீங்களா? தினந்தோறும் அப்பம் எடுக்கிறார். அதனால ஒரு சபையை நாம் குறை சொல்லவும் முடியாது, ஒரு சபை நிறைவேற்ற சொல்லவும் முடியாது. நிறைவு என்பது அவர் தான், அவரை தவிர நிறைவு எதுவுமே இல்லை. என்ன கவனிங்க, எங்க வேதத்துல வாசிக்கிறோம், என்னுடைய அப்பத்தை புசிக்கும் பொழுது, என்னுடைய மாம்சத்தை புசிப்பவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவருடைய சரீரமே நமக்கு நித்திய ஜீவனுக்கான வழியா இருக்கிறது. வேற ஒரு மார்க்கத்தில அந்த ஜீவன் கிடையாது. மிக அழகாக சொல்கிறார், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். திருவிருந்த சில பேர் புறக்கணிக்கிறாங்க. அது ஒரு சாதாரண பிரெட்,
ஒரு சாதாரண கிரேப் ஜூஸ் அவ்வளவு. ஆனா அது அல்ல, நாம் அதை அவருடைய சாயலாக நினைவு கூறுகிறோம். அவருடைய சாயலாக நாம் நினைவு கூறுகிறோம். அதுதான் மெத்த உண்மை. நீங்கள் இதை அவர் தன்னுடைய அப்பத்தை எடுத்து சீடர்களுக்கு கொடுத்து, இதெல்லாம் நம்ம கொண்டு வந்த முறை அல்ல, இது அவர் கொண்டு வந்த முறை. அது காலம் தொட்டு தொன்று தொட்டு அப்படியே நாம் பழக்கத்துல கொண்டு வருகிறோம். அதை சீடர்களுக்கு கொடுத்து அப்பத்தை பிட்டு சோத்திரம் அடையாத சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய மாம்சமாய் சரீரமாய் இருக்கிறது. இது ரசத்தை எடுத்து அந்த அப்படியே அவர் கொடுத்து, இது உங்க அநேகருடைய பாவத்துக்காக சுத்தப்படுகிற என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். சபையார் செய்தார்கள், இயேசுவின் சீடர்கள் செய்தார்கள், அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். அடுத்தடுத்து சபை தொடர்ச்சியாக செய்தது, தொடர்ந்து அதை கடைபிடித்து வருகிறது. ஆமென். இதை பங்கெடுக்காதவர்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை. இந்த அப்போ என்னுடைய மாம்சமாய் இருக்கிறது, இந்த ரசம் என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இதை உண்கிறவனை கடைசி நாளிலே நான் அவனை எழுப்புவேன். அவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, திருவிருந்தில் பங்கெடுக்கிற நாம் நன்றாக புரிந்து கொள்ளும். இது அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம். அவர் நினைக்க சொன்னார். அதுல பங்கெடுத்தான் நமக்கு என்ன உண்டு? அவரிடத்துல பங்கு உண்டு, பாகம் உண்டு. அது அவருடைய கட்டளை, இது நம்முடைய கட்டளை இல்லை, அது அவருடைய கட்டளை. சீடர்களே பின்பற்றினார்கள், நாங்களே எடுக்க மாட்டோம். என்ன பாவம் தான் அறிக்கை செய்து அதில் கை வைங்க. கடைசியாக ஒரு காரியத்துக்கு நேராக கடந்து வந்து முடிப்போம். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 38, 39 வசனங்கள். அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார். எல்லாரும் அவருக்கு பிழைத்திருக்கிறார்கள். அப்பொழுது வேத பாரங்களில் சென்று அதை லூக்கா 24, 38, 39. லூக்கா அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழுப்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எனக்கு எலும்புகளும் உண்டாயிராதே, ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் தன்னுடைய கால்களையும் இயேசு அவர்களுக்கு காண்பித்தார். இயேசு மிக அழகாக தன்னுடைய உயிர்த்தெழுதலை நிரூபித்துக் கொண்டிருக்கிற நேரம் அது. சீடர்கள் கலங்கி இருக்கிறார்கள், திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள், சந்தேகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 10 சீடர்கள் சந்தேக பிராணிகள், தோமா ஒருவனை தவிர. அத்தனை பேரும் சந்தேகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனித்து பாருங்க. தோமா இயேசுவை பார்த்தா என் ஆண்டவரே தேவனே காலில் விழுந்துட்டான். ஆனா சீடர்களை பாருங்கள், சீடர்கள் இயேசுவை பார்க்கிறாங்க. அப்போ உங்களுக்கு சந்தேகம், அவங்ககிட்ட வந்து பேசுறாரு, சந்தேகம். ஒரு ஆவியை நம்ம பார்க்கிறோமோ? இயேசு சொல்கிறார், நான் ஆவி அல்ல. சில பேரு இயேசு கல்லறையில வச்சாங்க, அவருடைய ஆவி வந்து நின்று இருக்கும். ஆவி வந்து நிக்கல. எந்த உடலை கல்லறையில வைத்தாங்களோ அதே உடலை அப்படியே உயிர் பெற்று வந்து நிக்குது. லாசருக்கு எந்த உடலை உள்ள வச்சாங்களோ அந்த உடல் தான் வெளியில வந்துச்சு. அதே போல எந்த உடலை உள்ள வச்சாங்களோ அந்த சரீரம் உள்ள இல்ல, அதே சரீரத்தோடு அவர் வந்து நிற்கிறார். நான் ஆவி கிடையாது. சில பேர் இயேசு ஆவின்னு சொல்லுறாங்க. நான் ஆவி கிடையாது. என் கைகளை பாருங்கள், என் கால்களை பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். எனக்கு மாம்சம் இருக்கிறது, எனக்கு மாம்சம் இருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இருக்காது, இராதே என்று சொல்லி தன்னுடைய கைகளை காலில் தொட்டு பார்க்க அனுமதித்தார். ஒரு நாள் 2 நாள் அல்ல. இயேசு அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, அவர் பாடுபட்ட பின்பு 1:3 அப்போஸ்தலர் 1:3 வாசிக்கிறோம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவு அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி
தேவனுடைய ராஜ்யங்களை குறித்தவர்களை திட்டமாய் உபதேசித்து அநேக தெல்ல தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே, சான்றுகளினாலே, ஆதாரங்களினாலே தன்னுடைய சீடர்களுக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவராக தெல்ல தெளிவான திருஷ்டாந்தங்கள், சான்றுகளினாலே தன்னை நிரூபித்து காண்பித்தார். என்ன ஒரு அற்புதமான ஒரு தேவன்! நம்முடைய நமக்குள் இருக்கிற எல்லா சந்தேகங்களை களைந்து, நான் ஒரு ஆவி கிடையாது, நான் ஒரு பேய் கிடையாது, நான் கல்லறையில எதை வச்சுட்டு அங்கே வெளியில வந்து ஒரு உருவம் கிடையாது, அங்க என்ன உருவம் வைத்தீங்களோ அப்படியே தூக்கி கொண்டு வெளில வந்துட்டார். அப்படின்னு கல்லறையில சரீரம் இருந்திருக்கணும், ஆவி வந்திருக்குன்னா கல்லறை எப்படியா இருக்கு? தன்னை உயிரோடு இருக்கிறவராக ஒவ்வொரு நாளும் 40 நாள் அவர்களோடு கூட வாழ்ந்து 40 நாள் மகனே பாரு நான் உயிரோடு இருக்கிறேன், மகனே பாரு நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி அவர்களை நிரூபித்துக் கொண்டே இருந்தார். மிக அழகாக லூக்கா எழுதுகிறான். லூக்கா திட்டம் தெளிவா எழுதுகிறான். ஆதி முதல் திட்டமும் தெளிவாக விசாரித்து அறிந்தான் என்று எழுதுகிறான். மிகவும் தெளிவாக எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிட்டு எழுதுறான். அப்ப லூக்கா 1 இங்க அப்போஸ்தலர் 2 புத்தகத்தை அவன் தான் எழுதினான். என்ன எழுதுகிறான்? மிக தெல்ல தெளிவாக அவர் காண்பித்தார். லூக்கால வாசிக்கிறோம், அவர் தெளிவாக தன்னை காண்பித்தார் எம்மாவுஸ் சீடர்களுக்கு. வேத வசனங்களை திட்டமாக விளக்கி காண்பித்தார், தெளிவாக விளக்கி காண்பித்தார், ஒவ்வொரு காரியங்களையும் தெளிவுபடுத்திக் கொண்டே இருந்தார். இன்னைக்கு நம்முடைய உள்ளத்துல எவ்வளவு சந்தேகங்கள், சீடர்களை பார்த்து கேட்டார், உங்களுக்கு சந்தேகங்கள் எழுப்புகிறது என்ன? சந்தேகம் கைவிலை புரியலையா? இயேசுவையே புரியல, டவுட்டா இருக்கு. ஒண்ணுமே புரியல, படிச்சா ஒண்ணும் புரியல. சந்தேகங்களை கலைக்கிறவர் மாம்சத்தில் வந்த தேவன். ஆமென். நம்முடைய சந்தேகங்களை கலைக்கிறவராய் வந்து நிற்கிறார். எவ்வளவு சந்தேகம் பைபிள்ல ஒன்றும் புரியல. நான் ஆதியில ஏகோவா கொள்கையில கொஞ்ச காலம் இருக்கும். ரெண்டு பெரிய பேர் அதுல இங்கிலீஷ் பேர் புதிய படம் இருக்கும். நல்ல பெரிய பேர் கண்டாடன் சொல்லக்கூட நல்ல அற்புதமான பேர். யாவேங்க தான் இருக்கும். கடவுள் பேர் எப்படி இருக்கும்? யாவேன்னு தான் இருக்கும். ஏன்னா அதை வச்சுதான் ரொம்ப படிச்சுட்டு இருப்பேன், அதை வச்சுதான் பேசிட்டு இருப்பேன். ஒன்றும் புரியல. ஏன்னா நான் இருந்தது தவறான இடத்துல இருந்தது பிறகுதான் புரிஞ்சு. எங்க அப்பா 7th அட்வென்டிஸ்ட்ல ஞானஸ்நானம் எடுத்தவர். எலக்ட்ரிய வைட் அந்த அம்மாவுடைய நூட்கள் நிறைய புத்தகம் வச்சிருப்பாரு. புத்தகங்கள்ல அவங்களுடைய 7th புக்ஸ். நான் ஒரு தெளிவு நிலைக்கு வந்த பிறகு எல்லாத்தையும் கையில கிடையாது. ஏனென்றால் மாம்சத்தில் வந்த இயேசு தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கிறார். மாம்சத்தில் வந்த இயேசு நம்முடைய எல்லா சந்தேகங்களையும் கலைத்து விடுகிறார். நமக்குள்ள இருக்கிற சந்தேகம், டவுட் புரியல எப்ப பாரு சந்தேகம், இதுபடா இப்படியா குழப்பம் எல்லாம் கரையேற்றி வைக்கிறார். ஆமென். எல்லா சந்தேகத்தையும் மாற்றுவார். சீடர்களுக்கு சந்தேகங்கள், பரிசேயர்களுக்கு சந்தேகங்கள், ஆலோசனை சங்கத்துக்கு சந்தேகங்கள். அந்த யூத மரபில் யூத குருமார்களுக்கு பேர் என்னன்னா, ஒரு குரூப்புக்கு பேரு பரிசேயர்கள், இன்னொரு குழுவுக்கு பேரு சதுசேயர்கள், இன்னொருத்தங்க எசனேயர்கள். இதுல வேத பாடல்கள் தங்களை அழைச்சிருப்பாங்க. இவங்களுக்கு தலைமையிடமா இருக்கிறது என்னன்னா ஆலோசனை சங்கம் என்கிற சனகரின் சங்கம். சனட்ரின் அப்படின்னு இங்கிலீஷ்ல படிப்போம். இந்த சனகரின் சங்கத்தான் இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இதுல பரிசேயனும் இருப்பான், சதுசேயனும் இருப்பான். இவன் பரிசேயன் தேவதூதனை நம்புவான், சதுசேயன் தேவதூதனை நம்ப மாட்டான். பரிசேயன் உயிர்த்தெழுதலை நம்புவான், சதுசேயன் உயிர்த்தெழுதலை நம்ப மாட்டான். இவனுங்களுக்கு பேர் என்னது? ஆலோசனை சங்கம். நான் சொல்லுவேன் அது பைத்தியக்கார சங்கம், அது குழப்பவாதிகளை சங்கம். இவனுங்களுக்குள்ளே குழப்பம் இருக்குது. இவன் ஒருத்தர் நம்புவான், ஒருத்தர் நம்ப மாட்டான். ஒருத்தர் உண்டுன்னு சொல்லுவான், ஒருத்தர் இல்லைன்னு சொல்லுவான். இயேசுவை பாருங்கள், அவர்களுக்கே அவர் பாடம் கற்றுக் கொடுத்தார். சந்தேகங்களை கலைக்கிறவர் இயேசு. பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் அவர் கற்றுக் கொடுத்தார். பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் அவர் பாடம் கற்றுக் கொடுத்தார். அவரிடத்தில் கற்றுக்கொண்டார்கள்.
எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிக்கதேமுங்கிற பரிசேயா ராத்திரியில வந்து இயேசுவிடம் வந்து கற்றுக்கொண்டு போனான். அரிமத்தேய ஊரானாகிய யோசேப்புங்கிற பரிசேயா இயேசுவிடம் வந்து கற்றுக்கொண்டு போனான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் என்கிற அந்த பரிசேயன் குமாரனும் ஆலோசனை சங்கத்தானுமாகிய பவுல் இயேசுவிடம் கற்றுக்கொண்டான். நீ படிச்ச ஸ்கூலுக்கு அந்த அளவுக்கு ஆண்டவர் உன்னுடைய சந்தேகங்களை கலைகிறவன். நம்முடைய மாம்சத்தில் வந்த இயேசு நம்முடைய பாவங்களை தீர்க்கிறார். மாம்சத்தில் வந்த இயேசு நமக்கு நிறைய காரியங்களுடைய சுருக்கமா சொல்ற நம்முடைய பாவங்களை தீர்க்கிறார். மாம்சத்தில் வந்த இயேசு ஒரு புதிய மார்க்கத்தை உருவாக்கி கொடுக்கிறார். மாம்சத்தில் வந்த இயேசு நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். மாம்சத்தில் வந்த இயேசு நம்முடைய சந்தேகங்களை கலைக்கிறார். மாம்சத்தில் வந்த இயேசு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி நம்மை ஒன்றாக்குகிறார். நம்மளை கத்தை நோக்கி பார்ப்போமா? நன்றி.